அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இளம் வயதில் 5 வேளை தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இளம் வயதில் தொழுகை இஸ்லாமின் நற்செய்தி. 1. அல்லாஹ்வின் நிழலில் இருப்பவர். நபி அவர்கள் கூறினார்கள், 7 வகை மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் நிழலை வழங்குவான். அவர்களில் ஒருவர் இளமையில் அல்லாஹ்வை வணங்கி வளர்ந்தவன். புகாரி, முஸ்லிம். இளம் வயதில் தொழுகையை பிடித்துக் கொள்வது கியாமத் நாளில் அல்லாஹ்வின் பாதுகாப்புக்கான காரணம். 2 பாவங்களில் இருந்து பாதுகாப்பு. அல்லாஹ் கூறுகிறார், நிச்சயமாக தொழுகை அழுக்கான செயல்களையும் தீமைகளையும் விலக்கும். குர்ஆன் 29:45. இளம் வயதில் தொழுகை பழகினால் காமம், போதை, தவறான நட்பு போன்ற தீமைகளிலிருந்து உள்ளம் பாதுகாக்கப்படும். 3. வாழ்க்கையில் பரகத், பெருக்கம். நபி கூறினார்கள், தொழுகையை காத்துக்கொள்பவன் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பான். அமத், கல்வி, வேலை, திருமணம், குடும்பம் அனைத்திலும் பரகத் கிடைக்கும். 4. கப்ரின் இருளில் ஒளி. தொழுகையை நிலை நிறுத்தியவருக்கு கப்ரில் ஒளி. பயம் இல்லாத நிலை, அமைதி. இளம் வயதில் பழகிய தொழுகை மரணத்துக்குப் பின் கூட துணை நிற்கும். 5. சொர்க்கத்தின் உயர்ந்த நிலைகள். நபி கூறினார்கள், ஒருவன் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூத் செய்தால் அதனால் ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. முஸ்லிம். தினமும் 5 வேளை தொழுகை, நூற்றுக்கணக்கான தரஜா உயர்வு. 6. துஆ ஏற்கப்படும் இளம் உள்ளம். இளம் வயதில் செய்த துஆ தூய உள்ளத்துடன், பாவச் சுமை குறைவாக, அல்லாஹ்வின் அருகாமை அதிகம். சுருக்கமாக, இளம் வயதில் தொழுகை உலகத்தில் பாதுகாப்பு, மன அமைதி, பாவங்களிலிருந்து விடுதலை, ஆகிரத்தில் உயர்ந்த சொர்க்கம். இளமை போகும், ஆனால் இளமையில் செய்த தொழுகையின் நன்மை என்றும் போகாது.